500 ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்தியாவில் ராமர் வராரு, வந்து அந்த ஒரு சிம்மாசனத்தில் ஏறி உட்கார்ற மாதிரி ஒரு சந்தோஷமான தருணம். நம்மளும் இதில் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நம்மளும் ஏதாவது பண்ணலாம். இப்போ நம்ம பேசுகிறது இதிகாசம், யாரும் எழுதி வச்ச கதை இல்லை, நடந்த ஒன்று. இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு அதில் ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்குல்ல. அது முஸ்லீம்க்கு சொந்தமான ஒரு இடம், அங்கே மசூதி இருந்திருக்கு. அது வந்து நீங்கள் பேசுகிறது பாலிடிக்ஸ். நான் பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆக விரும்பலை. இது வந்து நிலான்னு காமிச்சாங்க, இதுதான் நிலாவா அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். அவங்க சொல்லி நம்புறோம். இது நெருப்பு அப்படின்னு சொன்னால் இது நெருப்பு, சுடுது, தொடக்கூடாது. ராமா என்பேன், ராமா ராமா என்பேன், உந்தன் கருணை மழையில் மனம் குளிர்ந்து நனைய, அதை நினைக்கும் பொழுது நெஞ்சில் துணிவு பிறக்க ஸ்ரீ ராமா என்பேன், ராமா ராமா என்பேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். SS மியூசிக் வியூவர்ஸுக்கும் உங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒருபடி உங்க முகத்துல இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் மேம். என்ன ஒரு காரணம்? இது எனக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுக்கிற அத்தனை பேருக்கும் இன்னைக்கு அப்படின்னா பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா? அதாவது 500 ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்தியாவில் ராமர் வராரு, வந்து அந்த ஒரு சிம்மாசனத்தில் ஏறி உட்கார்ற மாதிரி ஒரு சந்தோஷமான தருணம். எல்லாரும் உலகம் முழுக்க கொண்டாடும் போது நம்மளும் அதே உற்சாகத்தோடு இருக்க வேண்டாமா? இன்னைக்கு உங்களோட குரல் அயோத்தியை தாண்டி இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒழிச்சிருக்கு. அப்படிங்கும் போது ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் இல்லை மேம். அந்த மொமெண்ட்டை பத்தி தான் ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி இருந்தது மேம் அந்த ஒரு மொமெண்ட்? எனக்கு வந்து எல்லாரும் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயமாவது அவங்களால முடிஞ்சதை வந்து நம்மளும் இதில் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நம்மளும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு 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 என்ன சொல்கிறது, பரபரப்பு இருந்துச்சு. பண்ணலாமே, நம்ம இந்த சாங் எடுத்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடல், அதை வந்து காணிக்கையாக அயோத்தியா ஸ்ரீராமருக்காக அர்ப்பணிச்சிருக்கேன். இது எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்கு. ஒரு ஃபேன் பாயா கேட்குறேன் மேம். இப்போ ஒரு தம்பியா கேட்குறேன், எனக்காக இப்போ ஒரு பாடல் ஏதாவது பாட முடியுமா? இல்லை இப்போ ராமர் சாங்கே பாட முடியுமா? தம்பின்னு சொன்ன உடனே தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் பாடிட்டா போச்சு. பட் அந்த அளவுக்கு ரொம்ப எதிர்பார்த்துறாதீங்க. வாட் எவர் பெஸ்ட் ஐ கேன். ராமா என்பேன், ராமா ராமா என்பேன், ராமா என்பேன், ராமா ராமா என்பேன், உந்தன் கருணை மழையில் மனம் குளிர்ந்து நனைய, அதை நினைக்கும் பொழுது நெஞ்சில் துணிவு பிறக்க ஸ்ரீ ராமா என்பேன், ராமா ராமா என்பேன், ராமா என்பேன், ராமா ராமா என்பேன். அந்த உணர்வு பூர்வமான அந்த ஒரு ரைட்டிங்ஸ் பத்தி, அந்த சிங்கிங் பத்தி தான் கேட்கணும். தேங்க்யூ ஸோ மச். இன்ஃபேக்ட் அது 18 பொங்கல் முடிஞ்சு 2 நாள் ஆயிடுச்சு. அன்னைக்கே வந்து அப்பெல்லாம் ஒன்றும் தோணலை. 14th and 15th போகி பொங்கல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 16, 17 வந்து சுரேஷ் கோபி அவர்களுடைய டாட்டர் வெட்டிங் சொல்லிட்டு குருவாயூர் போனோம். போயிட்டு 17th நைட்டு தான் நான் கான்டாக்ட் பண்ணி, சத்யா அவர்களை மியூசிக் பண்ணலாமா, இது அவைலபிளாக இருக்குமா? ஹி வாஸ் லக்கிலி அவைலபிள். அதே மாதிரி மியூசிஷியன்ஸும் பார்க்கணும், தேடி பார்க்கணும், அப்படி இப்படின்னாரு. அவைலபிளாக இருந்துட்டாங்க. ஸோ 18th ரெக்கார்டிங் போனோம். போயிட்டு மியூசிஷியன்ஸ் பாட்டை முடிச்சுட்டு நான் பாடுறதுக்கு நைட் ஆயிடுச்சு. 2 மணி ஆயிடுச்சு நான் முடிக்கிறதுக்குள்ளேயே. ஸோ பாடினதே நைட்டு டோட்டல் லாஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ப்ராக்டிஸும் இல்லை. சரி என்னடா என்ன பண்ணுறது, சரி நம்மளே பாடிடலான்னு சொல்லி பாடியை முடிச்சாச்சு. ஒன் டே அதோட அவுட்புட்டுக்கு வெயிட் பண்ணோம். ஸோ ஏன்னா மிக்சிங்கில் அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் எவ்ரிதிங் வாஸ் டன். அண்ட் அதுக்குள்ளே நிக்கில் அவர்கள் வந்து அவருடைய பெரிய ஒரு முயற்சினால ரொம்ப குவிக்காக எல்லா இடத்துலையும் சேர்ந்துருக்கு. நீங்களாம் வந்து என்ன கேட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராமர் மேல ஒரு தனிப்பட்ட ஒரு காதல் இருந்துகிட்டே இருந்திருக்குல்ல உங்களுக்கு? நம்ம எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுலேருந்தே கடவுள் பக்தி இருக்கு இல்லையா? விநாயகர், முருகன், சிவன், கிருஷ்ணர், ஆஞ்சநேயர், இப்படி எல்லா கடவுளையும் நம்ம கும்பிடுறோம். அதில் பாரபட்சம் கிடையாது. நமக்கு யார் ஹீரோவாக இருந்தாலும் நமக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறாங்க. அவங்க ராமருடைய கதையிலேயே வந்து பல இன்னல்களை அவர் சந்திச்சிருக்கார். அதை தாண்டி ஒரு மனிதராக ஆரம்பத்திலிருந்து ஒரு சாந்தமாக இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் வெற்றி காண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து கடைசி வரைக்கும் 14 வருஷம் காட்டெல்லாம் முடிச்சு ஃபேமிலியாக சொல்லிட்டாங்கன்னா கூட அது ஒரு எதிர்ப்பு இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு நல்லதை பார்த்து அதில் பாசிட்டிவிட்டி எடுத்து கொடுத்து சொன்னார் இல்லையா? அது அந்த ஹீரோ வர்ஷிப்பை நார்த்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அவர் அங்கே பிறந்தார் அப்படிங்கிறதுனால. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கோயில் திரும்ப வந்திருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம்.
அதனுடைய வேல்யூ என்னன்னு இவங்க இவ்வளோ உற்சாகத்தோட பண்றதை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. ஐயோ இவ்வளோ இருக்கா நம்ம கிட்ட, சூப்பர் அப்படின்னு. எமோஷனலா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணீங்க? நான் ஃபீல் பண்றதுலாம் ஒண்ணுமே இல்லை. மக்கள் முன்னாடி எத்தனையோ பேர் விரதம் இருக்காங்க. ஏன் நம்ம மோடிஜியே இருந்திருக்காரு, பிரைம் மினிஸ்டரா இருந்துகிட்டு அவர் அப்படி இருக்கணுன்றதுல அவரெல்லாம் இருக்காரு. அது போக எத்தனையோ வயசான 80 வயசு 90 வயசுக்கார பெரியவங்கெல்லாம், பாட்டி தாத்தாக்கள்லாம் வந்து சாப்பிடாம இருக்காங்க. அதுக்கான பஜனைகள் பண்றாங்க. நார்த்தில் ஒரு அம்மா வந்து அந்த முதல்ல ஒரு 10 வருஷம் 10 20 வருஷத்துக்கு முன்னால இந்த இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அன்னையிலேருந்து யார்கிட்டயுமே பேசலையாமா. இந்த லான்ச் அன்னைக்கு தான் பேச போறேன்னு சொல்லிட்டு ஈவினிங் பஜன் பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்தர்கிட்டையும் பேச மாட்டாங்கன்னா எப்பேற்பட்ட தியாகம், எப்பேற்பட்ட பக்தி அது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மலாம் ஒன்றுமே இல்லைங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன இருக்கு, அப்படி என்ன ராமாயணத்தில், அப்படி என்ன ராமர் அப்படின்னு சொல்லி தேட தேட அவ்வளோ ஆழமா இருக்கு விஷயங்கள். தேடி தேடி பார்த்தீங்க இல்லையா? உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது என்ன? அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன? எல்லாரோடையும் சமமான ஒரு பக்தி. அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம பேசுறது இதிகாசம், யாரும் எழுதி வச்ச கதை இல்லை, நடந்த ஒன்று. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்ததுல அவருக்கு தாயார் மேல உள்ள பாசம், இப்படி ஜட்டாயு பேர்டு, ஆஞ்சநேயர், அப்புறம் ஜாம்பவான், நிறைய பேர் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ராவணனை கூட அவர் வந்து இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்க அப்படிங்கிறாரு. அவர் ஆயுதத்தை இழந்த உடனே இன்று போய் நாளை வா அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. ஸோ ஹி கிவ்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நெகட்டிவான விஷயத்த அவர் என்னைக்குமே சப்போர்ட் பண்ணது கிடையாது. அதை எதிர்க்கணும்னா எதிர்க்கணும், ஆனால் அதுவும் ஒரு டிக்னிட்டியோட வரம்பு மீறாமல் செஞ்சார் அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயம். அண்ட் 14 வருஷம் காட்டுல நான் முடியுமா நம்மளால? நம்ம ஒரு நாள் கொஞ்ச நேரம் கியூவில் நிற்கிறதுக்கே நமக்கெல்லாம் பொறுமை இல்லை. அங்கே சாப்பாடு கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா, எந்த பூதம் வரும், எந்த அனிமல் வரும், எந்த விஷ ஜந்துக்கள் வரும், எதுவுமே தெரியாது. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக திரும்ப ஒய்ஃப் வேற நடுவில் தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு இத்தனை ஒரு தேடல். அதுலேயும் பல விதமான ராமாயணங்கள் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பல ராமாயணங்கள் இருக்குது. ஆனால் கரு ஒன்று தான். கிளை கதைகள், சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் இருக்குது. இப்போ சிவன் வந்து பார்வதிக்கு சொல்லும் பொழுது ராமருக்கு வந்து ஆல்ரெடி தெரியுமாமா இந்த மாதிரி தான் கடவுள் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிகிட்டே சொல்கிறாருங்கிற ஒரு டோனில் அவர் சொல்கிறதா சொல்கிறாங்க. ஸோ கலையில் இவ்வளவு இருக்குது. அது நம்ம நாட்டை தவிர உலகத்தில் எங்கேயும் இல்லை இந்த மாதிரி. இவ்வளோ நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பல பேருடைய இன்புட்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணுச்சு. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு அதில் ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்குல்ல மேம்? அந்த நெகட்டிவிட்டி எப்படி பார்க்குறீங்க? எந்த மாதிரி நெகட்டிவிட்டி சொல்லுங்க? இந்த அயோத்தி கோயில், ராமர் கோயில் பற்றி, அது முஸ்லீம்க்கு சொந்தமான ஒரு இடம், அங்கே மசூதி இருந்திருக்கு அப்படின்னும் சில விஷயங்கள் வந்துச்சு இல்லை மேம்? அது வந்து நீங்கள் பேசுறது பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆக விரும்பலை. சரி. பட் ஆனால் பொதுவாக நான் மேகசினில் நியூஸில் இப்படிலாம் படிக்கும் பொழுது அது ஹிஸ்ட்ரி, ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா? இப்போது தொல்பொருள் இதிலெல்லாம் வந்து பொதுவாக நம்ம ஊர்லேயே வந்து மண்ணை தோண்டினா இது 1000 காலத்து சிலை, இது 2000 வருஷமாக இது இங்கே இருந்திருக்கு, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பாலத்துக்கே வந்து சொல்கிறாங்க, இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து அந்த பாலம் கட்டினதற்கான அடையாளங்கள் இன்னும் தெரியுது, சேட்டலைட் வியூவில் தெரியுது. இந்த மாதிரி தொல்பொருளும் சரி, இந்த மாதிரி சொல்லும் பொழுது எவிடன்ஸோடு அவங்க காமிக்கும் பொழுது ஐ திங்க் ராமாயணம்ங்கிறது நடந்த ஒரு உண்மையாக தான் பார்க்குறோம். நம்ம கடவுள் மேலே அதிகமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் தெரியும். எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்கள் கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்னு நல்லா உணர்வீங்க? பிறந்து சின்ன வயசுலேருந்தே எப்படி இதுதான் அம்மா, அம்மா சொல்லு, அப்பா, நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஸோ இது வந்து நிலான்னு காமிச்சாங்கன்னா இதுதான் நிலாவா அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். அவங்க சொல்லி நம்புகிறோம். இது நெருப்பு அப்படின்னு சொன்னால் இது நெருப்பு சுடுது, தொடக்கூடாது. இந்த மாதிரி சொல்லி சொல்லி இதுதான் இது, இந்த விஷயங்கள் தான் பாசிட்டிவாக இருக்குது, இந்த விஷயங்கள் தான் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்குது. இப்படிலாம் நம்ம கல்ச்சரில் சின்ன வயசுலேருந்தே அதை ஊட்டி தான் வளர்க்குறாங்க நமக்கு. இப்போ அதில் வந்து நாமா அப்படின்னு சொன்னாலே போதும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸில் தான் வருது, டிபேட் ப்ரோக்ராம்ஸ், பொங்கல், தீபாவளி, இந்த சமயங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆஹா இப்படியெல்லாம் ஒன்று இருக்கா. ஸோ நமக்கு ஒரு வைஃபை தேவைப்படுது கடவுளோட கனெக்ட் பண்ண. அந்த வைஃபை வந்து இந்த நாமா போதும் அப்படின்னாங்க. ஏன்னா நாம் ராமர்னு எடுத்துக்கலாம், கிருஷ்ணர் எடுத்துக்கலாம், முருகான்னு சில பேர் சொல்கிறாங்க, சிவாய நம்ம அப்படி நம்ம ஒருத்தருக்கு ரீட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்டேருந்து நமக்கு வந்தது தான். உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த ஆசை அது கடவுள்கிட்ட போய் வேணுனது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது? நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த லைஃபு
இந்த மாதிரி ஒரு பிறவி இந்த மண்ணில் பிறந்ததுக்கே எவ்வளவு பெரிய ஒரு கொடுப்பனை. அதுக்கு ஒன்றுத்துக்கே நான் கடவுள்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இல்லை. ஒரு நாடாக இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலம் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பாஷை பேசுகிறாங்க, ஒவ்வொரு விதமான சமையல் கலை, புடவை கட்டுற ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங், வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், மொழிகள் இவ்வளோ இருக்குது. 84 85 சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இருந்தாலும் எல்லார ஸ்டேட்லேயும் வந்து இந்த ராமாயணத்தை தெரியாதது இல்லை, மகாபாரதம் இல்லை, நம்மளுடைய இதிகாசங்களை பற்றி எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை, ஒரே பக்தி. இப்போ ஆதிசங்கரர் இப்படியெல்லாம் எடுத்து சொன்னால் கூட இப்போ நமக்கு இன்றைக்கி வந்து ஃப்ளைட் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது, எங்கே வேணால் எப்படி வேணால் போகலாம். அந்த காலத்தில் என்ன இருந்திருக்கும்? அவங்க வந்து நடந்தே போயிருக்காங்கல்ல. நான் 2018 19லலாம் ஒரு 2 வருஷம் வந்து ஸ்ரீலங்கா போகணும். எங்கள் ஃபேமிலி, நாங்கள் அக்கா, எங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து போய் அங்கே வந்து ராமாயணம் இருந்த கோயில்களுக்குன்னே கொஞ்சம் போகணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சீதை, அவங்க சீதை இருந்த இடம், அதுக்கப்புறமா ஹனுமான் வந்து அந்த இடத்துல தான் வந்து அந்த மோதிரம் கொடுத்த இடம், இப்படிலாம் பார்க்கும்பொழுது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இன்னும் அழகாக, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவ்வளோ அழகாக பராமரிச்சிருக்காங்க. அண்ட் ஸோ இந்த த்ரெட் இருக்குது. இன்னும் இந்தியாவில் இன்னும் நிறைய கோயில்கள் இருக்குது இது சம்மந்தமாக பார்க்குறதுக்கு. ஸோ இந்த எக்ஸைட்டிங் மூமெண்ட் வாஸ், உலகமே கொண்டாடுற சமயத்தில் இந்த அயோத்தியா டெம்பிளுக்கு என்னோட ஒரு சின்ன காணிக்கையாக இந்த ஜெய் ஸ்ரீராம் பாடல் போய் சேர்ந்தது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஃபீலிங். ஏதாவது ஒன்று மறக்க முடியாத, நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, லெட்டர் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு, கண்டிப்பாக ஒன்று வந்து உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கும், இல்லைன்னா ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்கும். அப்பாடா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்படி நீங்கள் பார்த்ததுல ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ண முடியுமா? ஒன்றுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம்னு, அத்தனை பேருமே அவ்வளோ அழகான விஷயங்களை அனுப்பிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறது, இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம் சில பேர் எழுதியிருக்காங்க, டீட்டெயிலாக சில பேர் எழுதியிருக்காங்க. குறிப்பாக 1 2 சொல்லணும்னாக்கா, நீங்கள் கொடுத்த இந்த பாடல் வந்து கட்டாயம் அயோத்தி ஸ்ரீராமருக்கு அவருடைய தோள்களில் மாலையாக ஏறி இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த மாதிரி பல பேர் எமோஷ்னலாக இருக்காங்க. நீங்கள் சொன்ன வார்த்தை அதே வார்த்தை, என் கண் கலங்கிருச்சுன்னு. எங்கள் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்லாம் கூட சொல்லிடுறாங்க, நான் கேட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுமா, அப்படி அபரிமிதமான ஒரு சந்தோஷம். என் ஒய்ஃபு கேட்கும்போது அவங்க கண்ணில் தார தாரையாக தண்ணி வந்துருச்சு. ராமாராமன் கூடவே இந்த பாட்டையும் பாடிக்கிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ஐ வாஸ் ரியலி மூவ்ட். கண்டிப்பாக ஒவ்வொரு வார்த்தையும் எழுதும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் ஓடி இருக்கும்ல, அப்படி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேம்? என்ன தோணுச்சு, என்ன தோணி அதை எழுதுனீங்க அப்படின்னு? இது வந்து இந்த கடைசி லைன் பற்றி நான் சொல்லி ஆகணும். அயோத்தி ராமர் கோவிலை நானும் காணும் பாகியம் தந்தாயே, விஸ்வநாதரின் மனமும் மகிழும், நமோ நமோ ஸ்ரீராமஜெயம். இது வந்து எனக்கு கரெக்டாக அங்கே பாடிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஸ்டுடியோவில் வந்து லைன்ஸ் இது. ஸோ இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இது கட்டாயம் வந்து கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நான் நினைக்கிறேன். இது அவரே எடுத்து என் தலையில் போட்டு இது சொல்லு மக்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இட் வாஸ் வெரி எமோஷ்னல் பிகாஸ் நான் இது எதிர்பார்க்கல. பட்டாபிஷேகத்தோடு முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா இந்த வரி ரொம்பவும் மனசுக்கு இதமாக இருந்துச்சு. அப்போது எனக்கும் கொஞ்சம் எமோஷனல் ஆச்சு. நீங்கள் அயோத்தி போய் ராமர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்களா? ஒரு 4-5 வாட்டி போயிருக்கேன் முன்னாலேயே. இன்ஃபேக்ட் ரீசெண்ட் ட்ரிப்புனா போன வருஷம் போனோம். அயோத்தி போயிட்டு அங்கேருந்து சித்திரக்கூட்லாம் போனோம். மறுபடியும் அங்கேயும் சில நிகழ்வுகள்லாம் இருந்திருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் போக வாய்ப்பு கிடைச்சிது. சித்திரக்கூட் முதல் வாட்டி தான் போனேன். போன வருஷம் போன போது கூட அந்த ஒர்க் நடந்த இடம், ஒர்க் ஸ்டேஷன் கூட போய் பார்த்தோம். உள்ளே போக வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா அது வந்து செக்யூரிட்டினால பார்க்க முடியல. வெளியிலேருந்து பார்த்தேன், அங்கே ஃபோட்டோ கூட எடுத்திருக்கேன். அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா அது ஐ திங்க் ஒன் ஆஃப் தி பிஜிஎம்ஸில் வரும். அதுவும் இந்த சரையு நதி, அவர் அந்த ஊர்லேயே பிறந்து அந்த நதியிலேயே போயிருக்காரு, சீத்தையோடு போயிருக்காரு. அதனால் ரொம்ப புண்ணிய நதி அது. அங்கே முன்னாடி ஒரு வாட்டி அந்த அதுக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஃபோட்டோவும் ஒரு 2 பிக்சரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அதில் ஒன்று இருக்கும். அந்த சாங் விஷுவல்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு மேம். ஸோ அந்த சாங் விஷுவல்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? இன்ட்ரெஸ்டிங். அதாவது முதல்ல ஒரு விநாயகர் படம், அதுக்கப்புறம் சாங் பிகினிங்கில் ஒரு ராமர் படம் ஒன்று வரும். அது வந்து எங்கள் தந்தையார் வந்து காசி போயிட்டு வரும்போது இந்த ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்தார். இது எங்கள் வீட்டு பூஜை அறையில், இதுவும் ஒன் ஆஃப் தி பிக்சர்ஸ். இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஐயோ இந்த சுவாமி படம் ரொம்ப அருமையாக இருக்குது, ஒரு 2 நிமிஷம் இதையே பார்த்து ப்ரே பண்ணிட்டு போகிறேன், ரொம்ப மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு சாமி படம் நம்ம கும்பிடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பல பேர் வந்து இது பாதிக்குது.
ஸோ அதனால் இது ஏன் இதை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ முதல்ல வச்சேன். அதற்கு பின்னால் வந்து எஸ் ராஜம், ஓவியர் எஸ் ராஜம் இசை உலகத்தில் ரொம்ப பிரபலமானவர். அது போக ஃபைன் ஆர்ட்ஸ்லேயும் ரொம்ப அவர் புகழ் பெற்றவர். இப்பொழுது நம்மிடையே இல்லை. ஆனால் அவரோட பெயிண்டிங்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் இந்த ராமரோட படத்தில் ஒரு 3-4 இன்சிடென்ட்ஸே அதில் பார்க்கலாம் நீங்கள். சரி அந்த படத்தையும் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டிருக்கோம். இவர் எஸ் ராஜம் வந்து என்னுடைய தாய் வழி பாட்டி, அதாவது அம்மாவோட அம்மா, எனக்கு பாட்டி. எஸ் ஜெயலக்ஷ்மி 2 படத்தில் நடிச்சிருக்காங்க. சிவகவி அப்படிங்கிறது அவங்களுடைய 2வது படம். எம்கே தியாகராஜ பாகவதர் கூட பாடி நடித்த காலம் அது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு அவார்டு கூட கிடச்சிது. எப்படியோ அவருடைய சிஸ்டர்ஸ் டாட்டர் அவங்க வந்து தேடி எங்கள் பாட்டிகிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி எம்கே தியாகராஜ பாகவதர் கூட நடித்தவங்களோட ஒரு சின்ன பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சொல்லி அவார்டு கொடுக்கறதுக்காக கூப்பிட்டாங்க. ஸோ அந்த ஒரு தருணம் ரொம்ப எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நாங்களும் பாட்டியை அழைச்சிட்டு போனோம். அப்போ அந்த பாட்டி எஸ் ஜெயலக்ஷ்மி அவர்கள் வந்து அவங்களுடைய முதல் படம் சீதா கல்யாணம் அப்படிங்கிறத முதல் படம். அவங்களுக்கு அப்போ 12 வயசு தான். அவங்க சீதையாக நடித்தாங்க. அவருடைய அண்ணன் எஸ் ராஜம் அவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு, ராமராக நடிக்கிறாரு. ஸோ அண்ணனும் தங்கையுமே ஹீரோயினாக நடித்தாங்க. இது ராமாயணம் அப்படிங்கிறதுனால இட் வாஸ் வெல்கம் பை ஆல். அண்ட் இவங்களுடைய தந்தை சுந்தரம் ஐயர் அப்படிங்கிறவர் வக்கீல். அவர் வந்து எங்கள் பாட்டி, அதாவது எஸ் ஜெயலக்ஷ்மிக்கு தந்தையாகவே நடித்தாங்க. ஜனக மகாராஜாவாக நடித்தாங்க. இதை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து கொல்ஹாப்பூர் மகாராஜா. அவங்க பேலஸ்லேயே வர ஷூட் பண்ணோம். சாந்தாராம் அவர்கள் டைரக்ட் பண்ண ஆரம்பித்து பாபுராவ் பண்டார்கர் அவர் தான் இதை நிறைவு செய்தார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருடைய தம்பி வீணை எஸ் பாலச்சந்தர், நம்ம இயக்குனர் கூட, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவர் புதிதானவர் அல்ல. நடு இரவில், பொம்மை, இப்படி நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. கேஜே யேசுதாஸ் அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அவர் தான். பொம்மை படத்தில் அந்த டைட்டிலேயே சொல்லுவாங்க, அதெல்லாம் புதுமைன்னா அவர் தான் பேர் போனவர். படத்தில் வந்து பாட்டு இல்லாமல் பண்ணுறது, அப்புறம் டைட்டிலில் இவர் மாதிரி ஆட்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய புதுமைகளை செய்தவர். மியூசிக் வேர்ல்டில் மட்டும் இல்லை, ஃபிலிம்ஸ்லேயும் சரி. ஸோ வி ஹாவ் அ மியூசிக்கல் பேக்ரவுண்ட். அதே மாதிரி என் தந்தையோட அம்மா தனலட்சுமி அவர்கள், அவங்களும் வயலின் வாசிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. அவங்களுடைய ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன். அவங்க சார்பாகவும் இந்த ஒரு பாடல் அவங்க கிட்ட இருந்து வந்தது தான், லைக் அந்த ஒரு பிளட்லயே கலந்தது தான் அவங்களுக்கு இந்த ஒரு டேலண்ட்னு நினைக்கிறேன் மேம். டெஃபினெட்லி இவங்களுடைய இன்னும் 3 பேர் இருக்காங்க. எஸ் ராஜம், எஸ் ஜெயலக்ஷ்மி, வீணை எஸ் பாலச்சந்தர் போக கற்பகம்னு வீணை வாசிப்பாங்க. சரஸ்வதின்னு இருக்காங்க, அவங்க பாட்டு பாடுவாங்க. கோபாலசுவாமின்னு சொல்லிட்டு அவரும் பாடுவார். எங்கள் பாட்டி வந்து 40 வருஷம் ரேடியோ ஸ்டேஷனில் பாடியிருக்காங்க. கற்பகம் அவங்க வந்து 30 வருஷம் வந்து ரேடியோவில் வீணை வாசிச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் த ஃபேமிலி இஸ் ஃபுல் ஆஃப் மியூசிஷியன்ஸ். அண்ட் நீங்கள் மியூசிக் கற்றுக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சா? நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேங்க. வாணி ஜெயராம் அவங்களுடைய சிஸ்டர் லலிதா பஞ்சநாதன்ட்டு அவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன். அவங்க கலாக்ஷேத்ராவில் டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. அது போக என்னுடைய சிஸ்டருக்கும் எனக்கும் ப்ரைவேட்டாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது கற்றுக்கிட்டேன். அப்புறம் நடுவில் ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியானதுனால அதை டிஸ்கண்டினியூ பண்ணும்படியாக போச்சு. பட் ஃபர்ஸ்ட்டு 2 இயர்ஸ் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு பாட்டு கிளாஸ் இருக்கும், டான்ஸ் கிளாஸ் இருக்கும், போஸ்டரில் வந்து பெயிண்டிங்கும் கற்றுக்கிட்டேன். ஆனால் இடையில எப்போவாவது யோசிச்சிங்களா நம்ம பாட்டு பாடல்கள் பாடலாம், எழுதலாம் அப்படின்றதெல்லாம்? நல்ல ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் என்னை பார்த்தா ஆசையாலாம் பாடியிருக்காங்க. எஸ்பிபி சார்லேருந்து ஜானகி அம்மாலேருந்து அத்தனை பேரும் பாடி கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தான் பாடியிருக்காங்க. ஒரு சாங் நான் பாடியிருக்கேன் என்னுடைய 2வது ஆல்பத்தில். அது போக முதல்லையும் சரி 2வதுலேயும் சரி கோரஸில் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். இதுலேயும் கோரஸ்லேயும் வரும். ஸோ பாடல் வேறு இதில் கிருஷ்ணா ஒரு படத்தில் ஒரு சின்ன ஒரு சில வரிகள் பாடியிருக்கேன். அப்புறம் கங்கை அமரன் அவர்களுடைய டிவோஷனல் ஆல்பத்தில் வந்து அவர் ஸ்ரீ அன்னை மதரை பற்றி பண்ணியிருக்கிற ஆல்பத்தில் அப்போவே பாடியிருக்கேன். அண்ட் நிறைய ப்ரோக்ராம்ஸில் பாடியிருக்கேன். மேடையில் பாட சொன்னவர் வந்து கங்கை அமரன் அவர்கள் தான். ஜெர்மனிக்கு தான் முதல் ஷோக்கு போனோம். அப்போ வந்து எதிர்ச்சியாக கேஷுவலாக அவங்களுக்கு எஸ்பிபி சாரும் கங்கை அமரன் சாரும் ஸ்டேஜில் அவங்க ரொம்ப கலகலப்பாக பேசுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ அப்படி நாங்கள் போன பொழுது என்னை பற்றி அப்போ சின்ன கொன்று வந்த புதுசு அதை பற்றி பேசும்போது அவள் பாடுவாடா உனக்கு தெரியாதுன்னு இவர் சொல்ல, அவதெல்லாம் பாட மாட்டான், பாட்டு எங்கே தெரியும், இப்படிலாம் சொல்லி
சும்மா கலாட்டா பண்ணி நிஜமாவே எனக்கு டென்ஷனை கொடுத்து பாடு அப்படின்ட்டாங்க. அம்மா நீ பாடுமா அப்படின்றாரு. ஐயோ கடவுளே, சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க மியூசிக்கும். எனக்கு சாய்ஸே இல்லை, இல்லை வேண்டாம் சொல்லக்கூட முடியாது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பாடி முடிச்சுட்டேன். முதல் ரோல் என் அப்பா அம்மா 2 பேரும் இருந்தாங்க. அம்மா தயவு செஞ்சு உங்கள் பொண்ணு கொஞ்சம் சுற்றி போடுங்க, ரொம்ப நல்லா பாடினான்னு வேறு சொல்லிட்டாரு. அவ்வளோதான், அன்றைக்கி தூங்கவே இல்லை நான். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் வந்து இதே செட்டப், ஜானகிம்மா, எஸ்பிபி சார் இவங்கெல்லாம் இருக்காங்க. வர வேண்டிய சிங்கருக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு இஷ்யூ, பாஸ்போர்ட்லேயே ஒரு சமயம் குழந்தை பிறந்திருக்கு. அதனால லாஸ்ட் மினிட்ல ஷீ குட் நாட் மேக் இட். அதனால் வந்து எனக்கு டான்ஸு தான், நான் போயிருக்கிறது பரதநாட்டியம் ஆடுறதுக்கு. அப்போது பரதநாட்டியம் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் மியூசிக் அப்படின்னு இருக்கணும். ஸோ இப்போ அவங்க வரலைங்கிறதுனால எல்லாத்தையும் ப்ரோக்ராமில் மாற்றி தான் நீ தான் பாடுற அப்படின்றாங்க. ஐயோ எனக்கு தெரியாத அங்கிள்னு. வரிசையாக ஒரு பாட்டு கொடுத்துட்டே இருக்கார். அதனால் ஐ ஹேட் டு சிங் சம் 8 சாங்ஸ் ஆர் சம்திங். அண்டு அதுக்கப்புறமா அதை கேட்டுட்டு சென்னையிலே ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல். அப்போது அமர் சார் சன்ஸ், வெங்கட் பிரபு, அப்புறம் எஸ்பி சரண், எஸ்பிபி சாரோட மகன், இப்படி யுகேந்திரன், மலேசியா வாசன் அவர்கள் சன், எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஷெடியூல்லையும் கொஞ்சம் நேரம் கொடுத்து எங்களுக்காக சில விஷயங்கள் பேசினதுக்கு, புதுசாக ஒரு பயணம் ஆரம்பிச்சிருக்கு உங்களோட லைஃப்பில். ஸோ அதுவும் மிகப்பெரிய லெவலில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் வசந்த். நானும் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் உங்களோட இந்த செஷனை. அண்ட் முக்கியமாக உங்கள் சேனலுக்கும் உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் என்னுடைய நன்றி. இதை வந்து மக்களிடையே போய் சேர்க்கிறதுக்கு ஐ நீட் ஆல் யுவர் சப்போர்ட். மக்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு கட்டாயம் தேவை. இது வந்து ஒரு தனி ஜேர்னி அப்படி இல்லை. அஃப்கோர்ஸ் நம்ம ஆர்டிஸ்ட், என்றைக்குமே ஆர்டிஸ்ட், டான்ஸ் ப்ரோக்ராம்ஸும் சரி, படங்கள் நடிப்பதும் சரி. இது வந்து முக்கியமாக அந்த அயோத்தியா ராமர் 500 வருஷம் கழிச்சு வந்திருக்கார் அப்படிங்கிறதுக்காக ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு பாடலை சமர்ப்பிச்சிருக்கேன். அதில் நீங்கள் எல்லாரும் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு ஒரு பெரிய தம்பு. தேங்க்யூ ஸோ மச். அதனால வேறு எப்பயாவது புதுசு பாட்டு வருமா எனக்கு தெரியாது, வந்தால் கட்டாயம் ஐ வில் கெட் பேக் டு யூ ஆன் திஸ். தேங்க்யூ.